இளநீர் பாயாசம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். இளநீர் பாயாசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இளநீர் எடுத்துருக்கேன், ஒரு கப் இளநீர் எடுத்திருக்கேன். தேவையான சர்க்கரை எடுத்துருக்கேன், ஒரு ஏலக்காய், 7 பாதாம் ஊற வச்சு தோல் நீக்கி அதோட தண்ணி வச்சுருக்கேன். இதுல மிக்சியில் அரைக்கணும். ஒரு 6 முந்திரி எடுத்திருக்கேன், நெய்யில வறுத்து கொட்டணும். தேங்காய் பால், வழுக்க நல்லா வழுக்க வந்து நல்லா சாஃப்டா இருக்கணும். அந்த மாதிரி வழுக்க எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பால் நல்லா சுண்ட காசி வச்சிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்ப பாதாம் ஊற வச்ச தண்ணியோட அரைச்சி வச்சுக்கலாம் மிக்சியில. இப்ப பால் நல்லா சுண்டி காசியாச்சு. இப்போ தேவையான சர்க்கரை இதுல போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாதாம் மிக்சியில போட்டு அரைச்சி பேஸ்டா எடுத்துருக்கு, அதை ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் திக்கா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துருக்கு, அதை ஊற்றிக்கலாம். இளநீரோட வழுக்கைய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம், இது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உடைச்சு வச்ச ஏலக்காய் போட்டுக்கலாம். வறுத்த முந்திரி இதுல சேர்த்துக்கலாம். இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான முறையில ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம 4 மணி நேரம் தான் வச்சிருக்கோம். ஏன்னா இளநீர் சேர்த்துருக்கோம், சீக்கிரம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 மணி நேரத்துக்குள்ள குடிச்சிருங்க. இதுல இளநீர், தேங்காய் பால், முந்திரி, பாதாம்லாம் அரைச்சி போட்டிருக்கோம். ரொம்ப சத்தானது, உடம்புக்கும் சத்தானது. வெளியே வாங்கி சாப்பிட்றதோட நம்ம இந்த மாதிரி வீட்டில் ஒரு ட்ரிங்க் பண்ணி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இளநீர் வேற சேர்த்துருக்கோம், வேற டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அறுசுவை அஸ்வின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.